ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முட்டை பொடி மாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 5 முட்டை எடுத்திருக்கேன். இந்த முட்டை பொடி மாஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி, 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். வெங்காயம் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி தக்காளியையும் சின்னதாக கட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாவை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற முட்டையில் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம முட்டை பொடி மாஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்காக ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். கடாய் சூடானதும் அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு பொரிஞ்சதும் அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாவை போட்டுக்கலாம். இப்போ அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிக்கங்க. உப்பு போட்டு வதக்குனீங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை இதில் ஊற்றிக்கலாம். இந்த முட்டை கடாயில் ஒட்டாமல் வர்றது வரைக்கும் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போது இதில் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், கடாயில் ஒட்டாமல் வந்திருக்கு. அவ்வளோதாங்க, நம்மளோட முட்டை பொடி மாஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.